காற்றில் கரைந்த கானக்குயில் இசை பேரரசி எஸ் ஜானகியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் மைசூரில் தகனம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்தனர். தென்னிந்தியாவின் நைட்டிங்கேள் என்று போற்றப்படும் ஞானகான சரஸ்வதி எஸ் ஜானகி உடல்நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வு காரணமாக சனிக்கிழமை இரவு மைசூரில் காலமானார். அவருக்கு வயது 88. 1938ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்த எஸ் ஜானகி தாய்மொழியான தெலுங்கு மட்டுமின்றி தமிழ், மலையாளம், கன்னடம், இந்தி, குஜராத்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பாடி தனது வசீகர குரலால் 7 தசாப்தங்களாக அனைவரையும் கட்டி போட்டார். குறிப்பாக இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகியும் எஸ்பி பாலசுப்ரமணியமும் இணைந்து பாடிய எண்ணற்ற பாடல்கள் காலத்தால் அழியாத காவியங்களாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக திரைத்துறையை விட்டு விலகியிருந்த எஸ் ஜானகி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் மைசூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு அவர் உயிரிழந்த செய்தி இசை ரசிகர்களை மீளா சோகத்தில் ஆழ்த்தியது. இவரது இசை பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் கர்நாடக அரசு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கை நடத்த முடிவு செய்து அதன்படி அவரது உடல் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. எஸ் ஜானகியின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர், இசை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அவருடன் பயணித்த பாடகர்கள் மனோ, சித்ரா உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து கணியனகுந்தி பகுதியில் உள்ள பண்ணை தோட்டத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் எஸ் ஜானகியின் பேத்தி வைத்யுலா இறுதிச் சடங்குகளை செய்தார். இதனையடுத்து கர்நாடக காவல்துறை சார்பில் 30 குண்டுகள் முழங்க எஸ் ஜானகியின் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. கர்நாடக அரசு சார்பில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து அவரது உடல் மாலை 5:30 மணியளவில் பண்ணை தோட்டத்தில் தகனம் செய்யப்பட்டது. தங்கமான குரலால் பல தலைமுறைகளை வசீகரித்த எஸ் ஜானகி நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் என்றும் அழியாத இசை செல்வமாக ரசிகர்களின் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.